இந்தியன் ஃபுட்பாலுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் சீசன் ஐஎஸ்எல் நடக்குமா? இல்லை இந்தியன் ஃபுட்பாலில் ஐஎஸ்எல்னு ஒன்று இருக்க போகிறது இல்லையா? அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்லாம் வருது. ரீசெண்டாக வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் கல்யாண் சாவே ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நான் கூட அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓசிஐ பிளேயரில் ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும் அண்ட் ஆல்சோ கிராஸ் ரூட் லீக் ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அந்த ப்ரெசன்டேஷனில் அவர் பேசினது எதுவுமே இந்தியன் ஃபுட்பாலோடைய டெவலப்மெண்ட்டுக்காக எதுவுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை. அவருடைய பதவியை அவர் காப்பாற்றுக்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் பேச முடியுமோ, நம்ம ஓசிஐ பிளேயர் ஆன் தி வே, அப்புறம் வந்து இந்தியன் ஃபுட்பாலில் வந்து ஸ்ட்ரைக்கர் சரி கிடையாது, அதனால் ஸ்ட்ரைக்கர்ஸை வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து ஸ்கவுட்டிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 5 days கிராஷ் கோர்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். 5 days கிராஷ் கோர்ஸில் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரை வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வெர்சஸ் எஃப்எஸ்டிஎல்ன்றவங்க தான் ஐஎஸ்எல்லுடைய ஆர்கனைஸ் பண்ணவங்க. இவங்களுடைய கான்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 years ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்குடைய மாஸ்டர் ரைட்ஸ் கான்ட்ராக்டை ஐஎஸ்எல்காக இவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க, எஃப்எஸ்டிஎல் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதோடைய கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சீசன் வந்து ரினியூ பண்ணணும். எனக்கு தெரியல, அதாவது ஒரு கான்ட்ராக்ட், இதுதான் ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட். இப்போ இந்தியன் ஃபுட்பாலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல். இதை விட வேற என்ன பெரிய வேலை இருக்க போகுது இந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்ணாமல்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்களா, இல்லை டிஸ்கஷன் கூப்பிடுவாங்களா, இல்லை உங்களுடைய ப்ரப்போசல் என்னன்ட்டு கேட்பாங்க. என்னாச்சு, எஃப்எஸ்டிஎல் அவங்களுடைய ப்ரப்போசலை கொடுத்தாங்க, அதை ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அது எங்களுக்கு வேணாம் அப்படின்னாங்க. எஃப்எஸ்டிஎல் என்ன ப்ரப்போசல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60% வந்து எல்லா கிளப் ஐஎஸ்எல் கிளப்புக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதையும், அண்ட் தென் 26% பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டிஎலுக்கும் அண்ட் 14% ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கும் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரப்போசலை கொடுத்தாங்க. இது ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஏற்றுக்கல. அண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் ஐஎஸ்எல் நடக்குமா நடக்காதா, தூரன் கப் நடக்குமா நடக்காதான்றது எனக்கு. இந்த ஐஎஸ்எல் கிளப்ஸ் தான் எல்லா சிட்டிலையும் ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு டெவலப்மெண்ட்டை, கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வேற யாருங்க இந்த கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவாங்க? ஐ டோன்ட் நோ இந்தியன் ஃபுட்பால் எங்கே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ஃபுட்பால்ன்றது ஒன்று இருக்க போகிறது கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா இந்த ஃபெடரேஷனில் இதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஃபுட்பால் டெவலப் ஆகவே ஆகாது. இது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன்.